இன்று இரவுக்குள் இன்று இரவுக்குள் 9 முறை இதை நீ சொல்லிவிடு. உன் வேண்டுதல் நிச்சயமாகவே பலித்துவிடும். உன் கனவுகளை நிசமாக்க, உன் மனதில் உள்ளதை நிறைவேற்ற, நீ என்னிடம் வேண்டியதை பலிக்கச் செய்ய ஒரு உபாயத்தை கூறவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கிறாய், பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நீ வேண்டியவற்றை எல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். உன் வாழ்வில் நீ கேட்டது எல்லாம் கிடைக்க வேண்டும், நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் நீ எதிர்பார்க்கிறாய். இந்த எதிர்பார்ப்பில் ஒரு தவறும் இல்லை. தன்னுடைய தகப்பனிடம்தானே தன்னுடைய பிள்ளை உரிமையோடு எதிர்பார்க்கின்றன. உரிமையை வளர்த்து கொள்ள முடியும். தன் பிள்ளையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருவதுதானே தகப்பனின் கடமையாக இருக்க முடியும். உன் அப்பாவாக உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நாள்தோறும் நான் உனக்கு அன்றைய தின சத்திய வாக்கினை தராமல் நான் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா? அதை போலவே நீயும் எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்து விட வேண்டும். நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த ஒன்றை நாள்தோறும் எனக்கு 9 முறை என்னிடம் நீ சொல்லிவிட வேண்டும். ஆத்மார்த்தமாக மனமுவந்து இந்த வார்த்தைகளை என்னிடம் நீ சொல்லிவிட வேண்டும். இப்போது நான் கூறவிருக்கும் இந்த ஒரு வரியை தினமும் என்னிடம் சத்திய பிரமாணமாக என்னிடம் சொல்லி கொண்டு வரும்போது உன் மீதான என்னுடைய அன்பு 1000 மடங்கு அதிகரிக்கும். என் மீதான உன் நம்பிக்கையும் பல மடங்கு பலப்படும். நான் உன்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொள்வது என்னவென்று தெரியுமா? நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போது, வேதனைகளை சந்திக்கும் போதும் தனியாகவே நின்று நீ போராட கொண்டிருந்தாயே. நீ எல்லாவற்றிற்கும் என் துணையை அணுகி நீ போராடி ஓய்வு பெறும் தருவாயில் உன்னுடைய எல்லா பாரத்தையும் இந்த சாயின் பாதத்தில் நீ இறக்கிவிடு. என்னிடம் நீ பூரண சரணாகதி அடைந்து விடு. என் பிள்ளையிடம் நான் எதிர்பார்ப்பது இந்த பூரண சரணாகதியை மட்டுமே. நீ என்னை நம்பு. உன் வாழ்க்கையை என் கையில் கொடுத்து விட்டாய். அன்னையின் கருவறையில் இருக்கும் சிசுவை போல உன்னுடைய வாழ்வை நான் காப்பாற்றி தருவேன். சரணாகதி என்பது வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல இருக்கக்கூடாது. மனமுவந்து நீ என்னை சரணாகதி அடைய வேண்டும். உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒரு முறை நீ என்னை பூரணாக சரணாகதி அடைந்து விட்டால் உன்னுடைய இந்த கவலையும் கண்ணீரும் காணாமல் போய்விடும். இப்படி நடக்கும்போது எதற்கும் கவலைப்பட மாட்டாய். ஏனென்றால் உன் பொறுப்பில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை என் கையில் வந்துவிடும். அதன் பிறகு உன் எதிர்பார்ப்புகளை பற்றி பயப்பட ஒன்றுமே இல்லை. சரணாகதி அடைவது பற்றி நீ முழுமையாக புரிந்து கொண்டாயென்றால் என்னிடம் உன் பிரார்த்தனை ஒன்றுமே மிச்சம் இருக்காது. நீ என்னிடம் வேண்டுவதற்கு ஒன்றுமே உன்னிடம் இருக்காது. பூரண சரணாகதியை பற்றி முழு அர்த்தம் வேண்டுமென்றால் இப்போது நான் சொல்லும் இந்த வரியின் பொருளை உணர்ந்து கொண்டு இந்த வரியை தினமும் 9 முறை சொல்லிக்கொண்டே வா. இந்த வரியை நீ திரும்ப திரும்ப சொல்லும்போது உன்னை அறியாமலேயே நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விடுவாய். தினமும் தினமும் காலையிலும் மாலையிலும் என் முன்னால் வந்து 9 முறை ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டும். நீ கண்களை மூடிக்கொண்டு உன்னுடைய மனதை அமைதியாக்கி இந்த வரியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாள்தோறும் 9 முறை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். தினமும் 9 முறை என் முன் நீ சொல்லி கொண்டு வரும்போது சத்திய பிரமாணமாக நான் அதை எடுத்துக்கொள்வேன். என் மனதிலும் உன்னுடைய மனதிலும் நிச்சயம் மாற்ற வரும். என் மனதிலும் நீயே நிறைந்திருப்பாய். உன் அப்பாவின் சத்திய வாக்குக்கு கைமாறாக தினமும் இந்த ஒரு வரியை 9 முறை சொல்லிக்கொண்டே வா. அந்த வரி இதுதான். ஓம் சாய் ரக்ஷத் சரணம் தேவா. ஓம் சாய் ரக்ஷக் சரணம் தேவா. ஓம் சாய் ரக்ஷக் சரணம் தேவா. இந்த வரியை தினமும் 9 முறை பாபாவை மனதில் நினைத்து கொண்டு பாபாவின் சிலை அருகிலோ படம் அருகிலோ சென்று கண்மூடி இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லிக்கொண்டே வாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். இது சத்தியம். தினமும் 9 முறை சொல்லிக்கொண்டு வா. இதன் அர்த்தம் தெரியுமா? நான் உன்னை முழுமையாக சரணடைந்து விட்டேன். நீ என்னை ரட்சித்து காத்தருளுவாய் சாய்தேவா என்று அவருடைய பாதங்களில் நாம் சரணாகதி அடைவதுதான் இதனுடைய அர்த்தம். இதுதான் இந்த பொருள்.
இந்த பொருளின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டாயா? பொருள் உணர்ந்து தினமும் 9 முறை என் முன் சொல்ல வேண்டும் நீ. தினமும் நீ இந்த வார்த்தையை உச்சரிக்க உனக்குள்ளே பல நல்ல மாற்றங்கள் வரும். நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து விடுவாய். என் மனமும் மகிழ்ந்து குளிர்ந்துவிடும். நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த சரணாகதியை அடையும் பொருட்டு நான் என்னிடம் உன்னிடம் எதிர்பார்த்த உனக்கான நல்லதுகளை நான் நடத்தி தருவேன். 9 முறை நீ சொல்லிக்கொண்டே வா. முழு நம்பிக்கையோடு சொல்லி வா. எந்த அளவுக்கு நீ நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய காரியங்கள் விரைவாகவே நடக்கும். நம்பிக்கை ஒன்றுதான் இதற்கான சிறந்த மருந்து. நீ சொல்லும் இந்த ஒரு வரியை நம்பிக்கையோடு சொல்லி கொண்டு வா. பிறகு நீயே கண் குளிர பார்ப்பாய் உனக்கான நல்ல மாற்றங்கள் எவ்வளவு நடந்தது என்று. நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை தினமும் சொல்லி கொண்டு வா. இதை நீ சொல்லிக் கொண்டு இருக்கும்போது உன் வாழ்வியலில் மறக்க முடியாத அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் நிச்சயம் நீ அனுபவிப்பாய். அது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். தைரியமாக சொல்லிக்கொண்டு வா.